டுடே கிளாஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.2 சால்வ்னா தமிழ் மீனிங் வந்து தீர்க்க. ஓகேங்களா? இந்த கொஷினை வந்து ஒரு 3 டைப்ஸில் போடலாம். எந்தெந்த டைப்ஸில் போடலாம் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, எலிமினேஷன் மெத்தடில் போடலாம், நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் மெத்தடில் போடலாம், என்ன ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போடலாம். நான் இப்போ எதில் செம்ம போடலான்னு நினைக்கிறேன்னு பார்த்தோன்னா எலிமினேஷன் மெத்தடில் போடலான்னு. எலிமினேஷன் மெத்தட் நீக்கல் முறை, ஒருத்தரை நீக்கணும், அந்த முறையில் நான் போட போகிறேன். சரிங்களா? பாருங்கள், 2x - 3y = 6, x + y = 1. ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ இதை எப்படி போடுற பாருங்க, சால்வ் given that ஓகேப்பா, 2x - 3y = 6, ஈக்குவேஷன் நம்பர் 1. x + y = 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, x = question mark, y = question mark. இதை மாதிரி எடுத்து எழுதுனீங்க, இந்த கொஸ்டினை வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதுனீங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சம்மு போடுற ஒரு ஐடியா வந்துடும். அதுதான் வந்து சொல்யூஷன் given that கொஸ்டினில் இருக்கிறத நம்ம பிரித்து எழுதணும். ஸோ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண பார்த்தோன்னா அப்படியே வச்சுருக்கேன், அதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2x - 3y = 6. செகண்ட் ஈக்குவேஷனை ஓகேங்களா, நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3x + 3y = 6 = 3. ஓகேங்களா? எதுக்காக நான் 3ஆல் பண்ணேன், ஒய்யை நான் கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரெண்டு நான் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்து எதுங்க ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிங்கன்னா +3y - 3y கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 5x. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணா கிடைக்கும் 6 + 3 வரைக்கும் 9 கிடைக்கும். ஓகேப்பா? ஸோ x = 9/5. இந்த மல்டிப்ளை, அதாவது கான்ஸ்டன்ட் வேரியபிள் ரெண்டும் 10 மல்டிப்ளையால் தான் பிரிக்க முடியும். அந்த மல்டிப்ளை ஆப்போசிட் பண்ணாலும் டிவைடாக மாறிடும், அப்போ 9/5 மாறிடும். ஓகேப்பா? மல்டிப்ளை ஆப்போசிட் பண்ணாலும் டிவைடாக மாறும், அப்போ 9/5 மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9/5. ஓகேவா? x = 9/5 இன் சப்ஸ்டியூட்டிங் போடலாமா? அப்படி போட்டாலும் சரி. இல்லை சார் நான் வேறு மெத்தடில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2x - 3y = 6. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் 2x + 2y = 2. சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், செகண்ட் ரோவில் வந்து என்ன ஆகும், சைன் சேஞ்சஸ் ஆகும். ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ். இப்போ இந்த +2x - 2x கேன்சல் ஆகிடும். சேம் சைன் வந்து ஆட் பண்ணி அதே சைனை போடணும், இது ஒரு ரூல். ஸோ -3y - 2y, அப்போ -5y = 6ல் 2 பண்ணால் வரும் 4 +4. பிக்கஸ்ட் வேல்யூ வந்து 6 தான், அப்போ ப்ளஸ். ஓகேப்பா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 5 மட்டும் கொடுக்குறோம், மல்டிப்ளை இருக்குது, அப்போ டிவைடாக மாறும். ஸோ அப்போ -y = 4/5. இப்போது இந்த மைனஸ் நான் கொடுத்துருமா? ஸோ y = -4/5. ஓகேப்பா? இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9/5, ஒய்யோட வேல்யூ -4/5. இது சொன்னால் எலிமினேஷன் மெத்தட், நீக்கல் முறையில் ஒருத்தரை நீக்கி நம்ம செஞ்ச சப்ஜெக்ட் போட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேப்பா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சரிங்களா, அல்ஜிப்ராவில் வெறும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் ஃபஸ்ட் நான் எடுத்துடுறேன். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டினை கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் கமெண்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். ஓகேலாவா? தேங்க்யூ.